இந்த நிகழ்வுகள் சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். திரு வணக்கம். நிதிஷ்குமாரனுடைய இந்த முடிவு இந்தியா கூட்டணியில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்தியா கூட்டணியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பது என் கருத்து. காரணம் என்னவென்றால், இந்தியா கூட்டணி என்பது என்டிஏ எதிர்ப்பு. இப்போது நிதிஷ்குமார் என்டிஏயில் போய் சேர்ந்திருக்கிறார். ஆக பீகாரில் இருக்கிற பாராளுமன்ற தொகுதிகளை மீண்டும் பாரதிய ஜனதாவும் நிதிஷ்குமாரும் பிடித்துக் கொள்ளப் போகிறார்கள். அதற்கு எதிராக ஒற்றை வேட்பாளரை நிறுத்த வேண்டிய பணி என்பது ஆர்ஜேடி, காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகளுக்கு இருக்கிறது. நிதிஷ்குமார் வெளியேற்றதால் அவர்களுக்கு ஒரு லாபம், மறைமுக லாபம். இன்னும் கூடுதலாக சீட்டுகள் அவர்களுக்கு கிடைக்கும், கட்சிக்காரர்களை திருப்திப்படுத்த முடியும். ஆக பழைய நிலைமைதான், அதாவது என்டிஏ கூட்டணி அல்லது பாரதிய ஜனதா வெர்சஸ் அதர்ஸ். இந்த நிலைமையில எந்த மாற்றமும் இல்லை. நிதிஷ்குமாருக்கும் இதுல மானக்கேடு இருக்கிறது. கிட்டத்தட்ட இது 9வது முறையாக அவர் பதவி ஏற்கிறார். பல்திராம் என்றுதான் அவரை இப்போது வட இந்திய ஊடகங்கள் கிண்டலாக அழைக்கின்றன. அவருக்கும் அந்த அரசியல் ரீதியாக பின்னடைவு இருக்கிறது. எனவே இது இந்தியா கூட்டணிக்கு தேர்தல் ரீதியாக பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்று நான் கருதவில்லை. இதை இப்போ தேர்தல்ல ஒரு கட்சி கூட்டணியிலிருந்து விலகியது அல்லது பாஜக அதிலிருந்த ஒரு கட்சியோடு கூட்டணி அமைத்து விட்டது, என்டிஏவில் சேர்த்து விட்டது என்று மட்டும் பார்க்க வேண்டுமா, அல்லது ஓபிசி என்ற அந்த அம்சம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இந்த தேர்தலில் இருக்கும் என்று சொல்லப்படக்கூடிய நிலையில் அதில் இந்த தாக்கம் என்பது இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இரண்டு வகையிலும் இருக்கும். அதாவது பாரதிய ஜனதா என்பது இங்கு தமிழ்நாட்டில் சித்தாந்த ரீதியாக நாம் வேறு மாதிரியாக பார்க்கிறோம். வட இந்தியாவில் அதுவும் ஒரு கட்சி தான். ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போவது போலத்தான் இந்த நிகழ்வு. இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. ஆனால் நிதிஷ்குமார் காஸ்ட்வைஸ் சென்சஸ், ஜாதி வாரியான சென்சஸ், அதை இந்தியாவில் பீகார் மாநிலம் தான் முதலிலே செய்தது. எனவே அவர் பெரிதும் அதிலே புகழப்பட்டார். ஆனால் பாரதிய ஜனதா எப்போதுமே ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரானது. காரணம், இந்து மதத்திற்குள் பல்வேறு ஜாதிகள் இருக்கின்றன. ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்துக்களை பிளவுபடுத்தும் செயல். இதுதான் பாரதிய ஜனதாவின் சித்தாந்தம். ஆக ஜாதிவாரி இடஒதுக்கீடு என்கிற தனது அடிப்படை சித்தாந்தத்துக்கு விரோதமான ஒரு கட்சியோடு நிதிஷ்குமார் இப்போது கூட்டணி வைக்கிறார். ஒன்று. இரண்டாவது, ஏற்கனவே இதுல இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், ஆர்ஜேடியும் நிதிஷ்குமாரும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி அவர் கடைசி 1.5 வருட ஆட்சியை லாலு பிரசாத்தின் மகன் தேஜஸ்வி அவருக்கு ஆர்வம் இல்லை என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2006 காலகட்டத்திலே அவர் பிரதமராக வேண்டும் என்று முயற்சித்தார். என்டிஏ கூட்டணியில் சேர்வதால் அந்த வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஏனென்றால் நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு பிறகு பாரதிய ஜனதாவிலே எத்தனையோ தலைவர்கள் வரிசையாக இருப்பார்கள். எனவே எப்போதுமே நிதிஷ்குமார் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. எல்லாம் போக அவரது அரசியல் குருநாதர் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர் இந்திரா காந்தியின் சர்வாதிகாரத்தை எதிர்த்து தான் ஜனதாவை உருவாக்கினார். அதாவது மத்திய அரசின் சர்வாதிகாரத்தை எதிர்த்து மாநில கட்சிகளின் கூட்டணி சேர்ந்த ஒரு அமைப்பு. அதன் மூலமாகத்தான் நிதிஷ்குமார் அரசியலிலே புகழ் பெற்றார். ஆரம்பத்திலே 2 தேர்தல் அவருக்கு தோல்வி. 3வது தேர்தல் அவரது மனைவியே அவரை எதிர்த்தார். அதையும் மீறித்தான் அந்த தேர்தலில் அவர் நின்று வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு படிப்படியாக இந்த உயரத்தை தொட்டார். ஆனால் அவரது அரசியல் குருநாதர் ஒரு கூட்டணி அமைத்தார். அதே போல இவரும் அந்த ஒரு கூட்டணி, இந்தியா கூட்டணியை அமைத்தார். ஆக இந்தியா கூட்டணியை விட்டு விலகுவதன் மூலமாக தனது குருநாதரின் நினைவுகளுக்கும் அவர் துரோகம் அளித்து விட்டார். இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த முறை நிறைய காம்ப்ரமைஸ் செய்யறதுக்கு ரொம்ப தயாரா இருக்காங்க. இப்போ பாரத் ரத்னா விருது கர்பூரி தாக்கூருக்கு வழங்கப்பட்டதுல இருந்து தொடங்கி இப்போ டெபுட்டி சிஎம் அப்பர் கேஸ்ட்ல தான் இருக்கணும் அப்படின்ற கோரிக்கையில இருந்து பின்வாங்கினது வரைக்கும் நிறைய சமரசங்களை செய்யறதுக்கு பாஜக தயாரா இருக்காங்க. சோ இதை எப்படி நம்ம பார்க்கணும்? பாரதிய ஜனதாவுக்கு தேர்தல் முடிவுகளின் மீது ஒரு அச்சம் இருக்கிறது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கூறுவது போல ஏராளமான சமரசங்கள், கிட்டத்தட்ட 10 ஆண்டு ஆட்சியிலே பல சாதனைகள் இருக்கின்றன. அந்த சாதனைகளை சொல்லித்தான் நரேந்திர மோடி அவர்கள் நியாயமாக இந்த தேர்தலிலே ஓட்டு கேட்க வேண்டும். 2014 நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டிற்கு பிரதமர் வேட்பாளராக அறிமுகமாகும் போது அவர் வளர்ச்சியின் நாயகனாகத்தான் சித்தரிக்கப்பட்டார். சாதாரண தமிழக கிராமங்களில் கூட, குஜராத் எங்கிருக்கிறது என்று தெரியாத தமிழக கிராமங்களில் கூட நரேந்திர மோடி என்பவர் பெரிதும் புகழப்பட்டார். ஆனால் 10 ஆண்டுகள் கழித்து இப்போது அவர் ஒரு இந்துத்துவத்தின் பிரதிநிதியாக, ராமர் கோயில் கட்டியதன் மூலமாக ஓட்டு சேகரித்தல், இப்படி தீவிர இந்துத்துவாவின் பிரதிநிதியாக தென்படுகிறார். அதுவே ஒரு பெரிய அரசியல் சமரசம் தான். இது போக எல்லா மாநிலங்களிலும் நேர் எதிர்மாறான சித்தாந்தங்கள், பலமுறை
கூட்டணியில் இருந்து விலகி சென்றவர்கள் இவர்களை எல்லாம் அரவணைத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். பீகார் மாநிலத்தில் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தருகிறார்கள்? போன முறை கிட்டத்தட்ட 90 இடங்களில் உத்தரப்பிரதேசத்திலே இப்போது இந்தியா கூட்டணிக்குள் ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கிறது. அதில் தொகுதி பங்கீடு சுமூகமாக நடந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசம், பீகார், உத்தரகாண்ட் இந்த மூணும் பக்கத்து மாநிலங்கள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 150 தொகுதிகள் வரும். 150 முறை கிட்டத்தட்ட 90% தொகுதிகளை பாரதிய ஜனதா பிடித்திருந்தது. இந்த முறையும் அதே இலக்கை அடைய வேண்டும் என்கிற முயற்சி தான் இந்த சமரசங்களின் அடிப்படை. ஆக எப்படி பார்த்தாலும் 3வது முறை பிரதமராக வேண்டும் என்கிற அந்த ஒற்றை கொள்கை தான். நிதிஷ்குமாரை பொறுத்தவரையில் எப்படி பார்த்தாலும் முதலமைச்சராக நீடிக்க வேண்டும் என்கிற அந்த ஒற்றை கொள்கை தான். ஆக பதவிக்காக எடுக்கப்படுகிற பெரிய அரசியல் சமரசம். ஆனால் அரசியல் என்பதே சமரசங்களின் தாய் என்பதுதான் எனது கருத்து. இணைப்பில் பீகாரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் நகர்வுகள் சார்ந்த ஆழமான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசு ஷாம்.